வணக்கம் நண்பர்களே. கதையின் திருப்பமான பகுதி இது. நன்றாக சென்று கொண்டிருந்த அவர்களின் வாழ்வில் சின்ன தடுமாற்றம் ஏற்படுகிறது. எப்படி இதை எதிர்கொள்கிறார்கள் என்பதை விளக்குகிறது இப்பகுதி. ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து கேளுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அருகில் கிடந்த நகவெட்டியை எடுத்த தெய்வநாயகி காயத்ரியின் கால் விரல்களை பிடித்து இழுத்து தன் பக்கம் வாகாய வைத்துக் கொண்டாள். பின்பு, எவ்வளவு வளர்ந்திருக்கு பாரு என்றபடி நகத்தை வெட்டத் தொடங்கினாள். பார்த்தும்மா என்றபடி காயத்ரி லேசாய் குனிந்தாள். அசையாம இருடி என்றபடி பின்னால் முடியை பின்னிக் கொண்டிருந்த ஷியாமளா கத்தினாள். ஏண்டி இப்படி 2 பேரும் படுத்துறீங்க என்றாள் காயத்ரி. வீடு ஃபேக்டரின்னு சுத்திட்டு உன்னை கவனிக்காம விட்டுட்ட, முடி பூரா பாரு பிசிறு தட்டிட்டு என்ற ஷியாமளா வித்தியாசமான கத்திரியால் அவளின் தலைமுடியை வெட்டத் தொடங்கினாள். கை விரல்களில் நகபாலிஷ் போட்டுக் கொண்டிருந்த காயத்ரியிடம், நான் போட்டு விடுறேன், ஏன் அவசரப்படுறே என்றாள் ஷியாமளா. இருக்கட்டும், சீக்கிரம் வேலை முடியும்ல, அதுக்கில்ல நானா லேட்டஸ்ட் மாடலா, உனக்கு பொருத்தமானதா போட்டு விடுவேன் என்றாள் ஷியாமளா. அப்போது ஆ என்று அலறினாள் காயத்ரி. அதுக்கு ஏண்டி கத்துற, ஏன் என் மேலே நம்பிக்கை இல்லையா என்றாள். இல்லடி அம்மா, நகம் வெட்டுறது வலிக்குது என்றாள் காயத்ரி சிறிய வேதனையுடன். அம்மாவிற்கு ஏற்கனவே ஐசைட் பிரச்சனை, சாயந்தரமான இன்னும் டல் அடிக்கும், இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டப்போ என்று கிண்டல் அடித்தாள் ஷியாமளா. ஆ என்று மீண்டும் அலறினாள் காயத்ரி. லேசாய் எரிச்சல் பட்ட ஷியாமளா எட்டி கீழே குனிந்து பார்த்து, ஏம்மா சும்மா உட்காரேன், அவளை ஏன் படுத்தற என்றாள் சற்று கோபத்துடன். அப்போது ஷியாமளாவின் கையை நறுக்கென்று கிள்ளிய காயத்ரி, நீ தாண்டி தலைமுடியை இப்படியா இழுப்ப, வலிக்குது என்றாள். பலமாய் சிரித்த ஷியாமளா, என்னன்னு சொல்லிட்டு தான் கத்தேன், பாவம் அம்மாவுக்கு திட்டு வாங்கி கொடுத்துட்ட என்றவள் முடியின் நுனி பகுதி அளவுகளை சரிபார்த்துவிட்டு, நாளைக்கு ஃபெஷல் பண்ணிவிடறேன் என்று முன்பக்கம் வந்தாள். அடுத்தடுத்த நாட்கள் ஆனந்தமாய் நகர்ந்தது. சிரிப்பும் கேலியுமாய் பொழுதை கடத்தினார்கள். தெய்வநாயகி அடுப்பை பார்த்து கொண்டாள். ஷியாமளா காய்கறிகளை நறுக்க காயத்ரி பாத்திரம் துலக்கிக் கொண்டே பேசிக்கொண்டே இருந்தார்கள். நேரத்திற்கு ஏற்றாற்போல் ஹால், கிச்சன், படுக்கை அறை, மொட்டை மாடி என்று இடம் மாறியதே தவிர பேச்சில் சுவாரஸ்யம் ததும்பிக் கொண்டே இருந்தது. கோயில், பூங்கா, கண்காட்சி என்று ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு இடங்களில் வலம் வந்தார்கள். காயத்ரிக்கு வழக்கமான குடும்ப ஃபேக்டரி பரபரப்பில் இருந்து ஒதுங்கி இருந்ததால் மனம் லேசானது. ஷியாமளாவும் தெய்வநாயகியும் மறுக்க பலவந்தமாக அரிசி, பருப்பு என்று சமையல் பொருட்களை வாங்கி வந்து குவித்தாள். வெளியூர் துணி கடைக்கு சென்று சேலை, சுரிதார் வாங்கினார்கள். வரும் வழியிலே ஓட்டலில் டிஃபன் சாப்பிட்டார்கள். இதனால் நாட்களும் ரம்மியமாக சென்றது. 3 மாதத்திற்கு ஒரு தடவையாவது பிறந்த வீட்டுக்கு இப்படி வந்து செல்ல வேண்டும். தனக்கு மட்டுமல்லாது இவர்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று எண்ணியபடி காயத்ரி புகுந்த வீட்டிற்கு கிளம்பினாள். காயத்ரி சென்றதும் இருவருக்குள்ளும் கவலை சூழ்ந்தது. சில நாட்கள் வரை எதையோ இழந்தது போல பரிதவித்தார்கள். ஆனால் காலம் அவர்களை இயல்பிற்கு கொண்டு வந்தது. காயத்ரிக்கோ அங்கு வேலைப்பளு அதிகமாய் குவிந்து கிடந்தது. 2 நிறுவனங்களையும் பார்க்க திணறிய திவாகரன் வெகுவாய் சோர்ந்து போயிருந்தான். நேரத்திற்கு சாப்பாடு இல்லாமல், தூக்கம் இல்லாமல் ஆளே மாறியிருந்தான். பார்த்ததும் காயத்ரிக்கு திக்கென்றது. என்னங்க இப்படி இருக்கீங்க, சொல்லியிருக்கலாம்ல என்றாள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அம்மா வீட்டுக்கு போயிருந்த, அதான் விட்டுட்டேன் என்றான். குடும்பத்தில் காயத்ரியின் பங்கு வேரூன்றி இருந்தது. சமையலோ, வீட்டு நிர்வாகமோ, தொழிற்சாலை நிர்வகிப்போ தனி முத்திரையுடன் காயத்ரியின் செயல்பாடு இருந்தது. அவளது இடத்தை சட்டென்று எட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு வித்தியாசமான அணுகுமுறையால் பாய்ச்சல் காட்டினாள். அதனால் 3ஆம் கட்டத்தில் இருந்த தொழிற்சாலை சட்டென்று 2வது இடத்திற்கு முன்னேறியது. உள்கட்டமைப்பு வலுவாகி புலிப்பாய்ச்சலோடு முதலிடத்தை குறிவைத்தது. பொதுமக்களின் நேரடி பயன்பாட்டுக்கு தொடர்பில்லாத பொருட்களை உற்பத்தி செய்து கொண்டிருந்த நிலை மெல்ல மெல்ல மாறியது. தயாரிப்பு பொருட்கள் மக்கள் மனதில் பதிந்தால்தான் விற்பனை சந்தையில் நகர்வுகள் எளிதாக இருக்கும் என்பதால் விளம்பரங்கள் டிவிடான்களில், பத்திரிகைகளில் வெளிவர துவங்கியது. சாதாரண நிலையை விட சாதனை நிலை
மிகவும் அச்சம் ஏற்படுத்தும். உச்சத்தில் இருப்பவர்களை குறிவைத்து சக போட்டியாளர்களின் வெறி விரட்டிக் கொண்டே இருக்கும். உறக்கத்தில் விழிப்பும் விழிநிலையில் சதா கவனத்துடனும் பயணிக்க வேண்டிய தடதட வாழ்க்கை அது. தனது எண்ணங்களுக்கு எல்லாம் புகுந்த வீட்டில் அங்கீகாரம் கிடைத்தது காயத்ரிக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. செய்த மாற்றங்கள், செயல்படுத்திய நவீன திட்டங்கள் பலரிடையே வரவேற்பை பெற்றதால் மேலும் உற்சாகமானாள். அவளுக்குள் இருந்த உத்வேக நுட்ப விதை மெல்ல மெல்ல புவி துளைத்து மேலெழுந்து புது உலகம் கண்டது. தொழில் நுணுக்கம் குறித்து நிறைய தெரிந்து கொள்ள வேண்டியது இருந்தது. அதில் எதெல்லாம் சரி என்று ஆராய்ந்து மாற்றத்தையும் புதிய யுக்திகளையும் கையாள வேண்டியதிருந்தது. உத்வேகமும் செயலாக்கமும் ஒருங்கிணைந்து சீறி பாய்ந்ததால் வெகு விரைவிலேயே உச்சத்தை எட்ட முடிந்தது. நாளும் மாதமும் இதற்கேற்ப பறந்து கொண்டு சென்றிருந்தது. ஒரு நடுநசியில் மொபைல் சிணுங்கிக் கொண்டே இருக்க காயத்ரிக்குள் மெல்ல விழிப்பு வந்தது. அருகில் திவாகரன் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். மொபைல் ஸ்கிரீன் வெளிச்சம் மேல் நோக்கி பாய்ந்து கொண்டிருந்தது. தலை சுற்றலும் வாந்தியும் அதிகமாகி இருந்ததால் சீக்கிரமே தூங்கிவிட்டாள். 3 மாதம் வரை உடம்பையும் மனதையும் பெரியளவில் அலட்டிக்கொள்ளக் கூடாது என்பதால் நிதானமான வாழ்க்கை முறைக்கு வந்திருந்தாள். இப்போது மொபைல் தூக்கத்தை கலைக்கவே படுக்கையில் இருந்து தவண்டு கொண்டே போய் டீபாய் மேலிருந்த போனை எட்டி எடுத்தாள். அதற்குள் இணைப்பு கட்டாகியிருந்தது. ஆப்ஷனுக்குள் போய் பார்த்தபோது சின்ன அதிர்ச்சி அவளை தாக்கியது. ஷியாமளாதான் அழைத்திருக்கிறாள். இந்த நேரத்தில் ஏன் கூப்பிடுகிறாள்? மெல்ல பயம் தோற்றிக் கொண்டது. எண்ணை தொட்டு டயல் செய்து இணைப்பு கிடைத்ததை பார்த்ததும் காதில் வைத்தாள். என்னடி என்றாள் பதறியபடி. எதிர்முனையிலிருந்த ஷியாமளாவின் குரல் வெடித்து பதறியது. அம்மாவுக்கு உடம்பு முடியலேடி, மயக்கம் போட்டுட்டாங்க என்றாள். என்னடி சொல்ற? காயத்ரிக்கு பதட்டம் தோத்திக் கொண்டது. ஆமா, 2 மணி நேரமாச்சு. ஆர்விடிக்கு கொண்டு போனோம். சுகர், பிபி எல்லாமே கூட்டிடுச்சுன்னு ட்ரீட்மெண்ட் பண்ணினாங்க என்றாள் ஷியாமளா. ஐயோ என்றாள் காயத்ரி தன்னையும் அறியாமல். எதிர்முனையில் இருந்த ஷியாமளா அப்புறம் எம்எம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக சொல்லிட்டாங்க என்றாள். என்னடி சொல்றே? முதல்ல என்ன கூப்பிட்டு இருக்கலாம்ல என்றாள் காயத்ரி. பதட்டத்துல என்ன பண்றதுன்னே தெரியல, ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ல ஓடிட்டே இருக்கேன் என்றாள் ஷியாமளா. உடல் முழுவதும் அதிர்ச்சி பரவ, இருடி உடனே வரேன் என்றவள் இணைப்பை துண்டித்துவிட்டு எல்இடி பல்பின் சுவிட்சை தட்டினாள். என்னங்க என்னங்க என்றபடி திவாகரனை எழுப்பினாள். திடீரென்று இரவில் பதட்டத்தோடு இருந்த மனைவியை பார்த்த திவாகரன் என்ன ஆச்சு என்று பதறியபடி எழுந்து அமர்ந்தான். போன் விஷயத்தை சொல்ல சட்டென்று மெத்தையிலிருந்து இறங்கினான். கவலைப்படாதே, அந்த ஊர்லயே நம்ம ஆட்கள் இருக்காங்க, உடனே போகச் சொல்றேன் என்றவன் போனை தட்டி எந்த ஆஸ்பத்திரி என்றான். கணவனுக்கு பதில் சொல்லிக் கொண்டே சரசரவென்று உடை மாற்றத் துவங்கினாள் காயத்ரி. மீண்டும் போன் ஒலிக்க முகத்தை கழுவி துடைத்துக் கொண்டிருந்த காயத்ரி, அவளாத்தான் இருப்பா, எடுங்க என்றவள் பொட்டை எடுத்து ஒட்டியபடி, வந்துட்டே இருக்கோம், பயப்பட வேண்டாம்னு சொல்லுங்க என்றாள் பதைபதைப்பாய். போனை ஆன் செய்த திவாகரன், ஷியாமளா கவலைப்படாதே, நாங்க வர்றதுக்குள்ளே நம்ம ஆட்கள் வந்துடுவாங்க, இதோ நாங்களும் கிளம்பிட்டோம் என்றான் அவளை சமாதானப்படுத்தும் நோக்கத்தோடு. அக்கா பக்கத்திலே இருக்காளா என்றாள் ஷியாமளா. அடுத்த ரூம்ல பேக் எடுக்க போயிருக்கா என்றான் திவாகரன். எதிர்முனையில் இருந்த ஷியாமளா, அத்தான், அம்மா இறந்துட்டாங்க என்றவள் ஓவென பெருங்குரலில் அழத் தொடங்கினாள். ஒரு நிமிடம் மின்சாரம் உள்ளுக்குள் ஊடுருவியதைப் போல அதிர்ந்த திவாகரன் அவளை சமாதானப்படுத்த முடியாமல் பரிதவித்தான். திடீர்னு சொன்னா அக்கா ஷாக் ஆயிடுவா, அதான் சொல்லல. வர்ற வழியில கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கூப்பிட்டு வாங்க, தனியா இருக்க கஷ்டமாயிருக்கு என்றவள் தொடர்ந்து அழுதபடி இணைப்பை துண்டித்தாள். என்னங்க, என்ன சொல்றா என்றபடி காயத்ரி அறைக்குள் நுழைந்தாள். காலம் மாற மாற மனதுக்கான வயது குறைந்து கொண்டே செல்கிறது. ஆனால் உடல் இயக்கங்கள் இறுதி நிலைக்கான தயாரிப்புகளை மேற்கொள்ளத் தொடங்குகிறது. அவயங்கள் தளர்ந்து உடலே சுமையாகிறது. மகிழ்வாய் வலம் வந்து கொண்டிருக்கும் மனதை இழுத்து பிடித்து முதுமை உண்மை நிலையை உணர்த்துகிறது. உடலின் தளர்ச்சி மனதுக்கு முதலில் அதிர்ச்சியும் கோபமும் ஏற்பட்டாலும் அடுத்தடுத்து யதார்த்தத்தை மனம் புரிந்து கொள்கிறது. இதனாலே முதியவர்களுக்கு இறப்பு குறித்த எதிர்நோக்கல்கள் அடிக்கடி வந்து செல்கிறது. தெய்வநாயகி வாழ்க்கையில் ஜெயித்து மனதால் குதூகலமாக இருந்தாலும் உடல் காலத்திற்கேற்ற மாறுதல்களை செய்து கொண்டே வந்தது. சர்க்கரை, இரத்த அழுத்தம் என வரிசை கட்டிய நோய்கள் பாடாய்படுத்தியது. பலமுறை சமாளித்தாலும் சில நேரம் புலம்ப வைத்தது. ஒரு நோய்க்கு சிகிச்சை செய்தால் இன்னொன்று அருகில் வந்து நின்றது.
இளையவளுக்கும் திருமணம் செய்துவிட்டால் நிம்மதியாக கண்ணை மூடலாம் என்ற எண்ணத்திலே வலம் வந்தவளுக்கு ஒத்துழைக்கவில்லை. இரத்தத்தின் உட்கூறுகள் தாறுமாறாக இயங்கி உடலை புரட்டி போட்டது, செயல்பாடுகளை மாற்றியது. சில மாதங்களில் பேரனையோ பேத்தியையோ பார்த்துவிடலாம் என்ற ஆசை துடிப்பில் இருந்த தெய்வநாயகி ஒரு கட்டத்தில் நினைவு திரும்பாமலே அடங்கினாள். அம்மாவின் இறப்பு காயத்ரியை வெகுவாய் பாதித்தது. ஆனால் படிப்படியான தகவலும் கணவனின் அரவணைப்பும் ஆறுதலும் அவளை கட்டுக்குள் வைத்தது. காரில் அழுதபடியே வந்தவளை குழந்தை மாதிரி பக்குவமாய் கொண்டு வந்து சேர்த்தான். வீட்டிற்கு வரும்போதெல்லாம் ஏய் காயத்ரி என்றபடி கதவு திறப்பவள் இன்று கண்மூடி ஒரு கண்ணாடி பெட்டிக்குள் உறங்கிக் கொண்டிருக்கிறாள். இனி அம்மா இல்லை, இன்னும் சில மணி நேரங்களில் சாம்பலாக போகிறாள். பேரனை பார்க்கணும், கொஞ்சணும், விளையாடணும் என்று பாட்டியாய் கனவு கண்டாயே, இப்படி பட்டு போய் கிடக்கிறாயே என்று வீறிட்டு அழுதாள். காயத்ரியின் அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் சுற்றியுள்ள உறவுகள் பரிதவித்தது. அருகில் இருந்தவர்கள் அவளை லாவகமாக தாங்கிக் கொண்டனர். தண்ணீர் கொடுத்து முகம் துடைத்து நெஞ்சில் தடவி ஆறுதல் கூறி, வைத்த பிள்ளைக்காரி ரொம்ப அழாதடி என்றார்கள் ஆறுதலாக. ஷியாமளா ஒருபுறம் தரையில் சரிந்து போய் கிடந்தாள். சுற்றியுள்ளவர்கள் எவ்வளவு திடப்படுத்தியும் முடியாமல் மயங்கி போய் கிடந்தாள். ஆண் இல்லாத வீடு. திவாகரன்தான் முன்னின்று ஒவ்வொரு காரியமாக செய்யத் தொடங்கினான். அம்மாவின் இறுதி காரியம் முடிந்திருந்தது. உறவினர்கள் எல்லாம் கிளம்பி போயிருந்தார்கள். ஷியாமளாவின் மடியில் காயத்ரி உடல் குறுக்கி படுத்து கிடந்தாள். என்ன சொன்னாலும் மனமாறுதல் படாது. அதுவாக தனியட்டும் என்று பேச்சற்ற நிலையிலே நாட்கள் கடந்து கொண்டிருந்தது. காயத்ரியின் தலையை கோதியபடி தட்டி கொடுத்து கொண்டிருந்தாள் ஷியாமளா. அம்மா இல்லாத வீடு அதீத அமைதியாய் காட்சியளித்தது. தொணவென்று எதையாவது பேசிக் கொண்டிருக்கும் அம்மா இங்கு இல்லை, சாம்பலாகிவிட்டாள். அவளின் குரலும் புலம்பலும் இன்னமும் இருவர் காதிலும் ஒலித்துக் கொண்டே இருந்தது. அம்மா உயிருடன் இருந்தபோது கேலி கிண்டலாய் அம்மாவை வலம் வந்தவர்கள் இன்றைக்கு அம்மா இல்லாமல் மொத்தமாய் நொறுங்கி போய் கிடந்தார்கள். இந்த ஒரு வாரத்தில் தூக்கமில்லை, சரியான உணவு இல்லை, வழக்கமான அரட்டை இல்லை, சுடர்விட்டு எரியும் விளக்கும். சற்று காய் மாலையுடன் சிரித்துக் கொண்டிருந்த தெய்வநாயகியையும் வெறித்து வெறித்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். உதவியாக இருந்த சில உறவுகளும் நேற்றோடு கிளம்பியதால் தன்னைத்தானே தேற்றிக்கொண்டு இயல்புக்கு திரும்ப வேண்டிய நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. இந்த தலையணைய வச்சுக்கோ என்றபடி காயத்ரியின் தலையை தனது மடியில் இருந்து இடம் மாற்ற ஷியாமளா முயன்றாள். ஆனால் காயத்ரியோ வலுக்கட்டாயமாக ஷியாமளாவின் மடியை இறுக்கிக் கொண்டாள். காயத்ரி, சொன்னா கேளுடி, பாலாவது குடி, கஷ்டம் நமக்குத்தான், வயிற்றிலே இருக்கிற குழந்தை என்ன பாவம் செஞ்சது என்றவள் மீண்டும் காயத்ரியின் தலைக்கு அடியில் தலையணையை திணித்துவிட்டு எழுந்து சென்றாள். தலைமுடியை சுருட்டி கொண்டை போட்டவள் கிச்சனுக்குள் நுழைந்து அடுப்பு பற்ற வைத்து பாலை காய்ச்சத் தொடங்கினாள். துக்கமோ உற்சாகமோ காயத்ரி அதில் வெகுவாய் மூழ்கி விடுவாள். அவளை இயல்புக்கு கொண்டு வருவது மிகவும் கடினம். இதனால் வயதில் இளையவளாக இருந்தாலும் ஷியாமளா அக்காவை கொஞ்சம் கொஞ்சமாக தேற்றிக்கொண்டே வந்தாள். ஊருக்கு கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தது. எப்படி தனியா இருப்ப, எங்க கூடவே வந்துடு, கையை பிடித்து கொண்டு காயத்ரி கெஞ்சினாள். சட்டுன்னு வர முடியாதுடி, வீட்டு அட்வான்ஸ வாங்கணும், நல்ல வேலை, நிதானமாத்தான் வெளியே வர முடியும் என்றாள் ஷியாமளா. அவசியம் நீ வேலைக்கு போகணுமா? ஆசையா இருந்தா நம்ம கம்பெனில வந்து எனக்கு ஒத்தாசையா போதும் என்றாள் காயத்ரி. வர்றேன், கொஞ்சம் டைம் கொடு. எப்படி நீயா சமாளிப்பே? இங்க இருந்தா அம்மா ஞாபகமா இருக்கும்டி உனக்கு. பரவாயில்லை, ஒரு வாரத்துல இங்க இருக்கிற எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வந்துடுறேன். பக்கத்து வீட்டு லட்சுமிய துணைக்கு வச்சுக்கிறேன், நீ தைரியமா போயிட்டு வா என்றாள் ஷியாமளா. அம்மா நினைவுகளிலிருந்து மீண்ட காயத்ரிக்குள் இப்போது தங்கையின் நிலை குறித்த கவலை தோற்றிக் கொண்டது. ஷியாமளாவை தங்களுடனே வைத்து விரைவில் திருமணம் செய்து வைத்து விடலாம், அதுவரை நம்பீட்டிலே இருக்கட்டும் என்று கணவனும் பலமுறை வலியுறுத்தி சென்றிருந்தான். ஆனாலும் ஷியாமளா தன்னுடன் வராதது காயத்ரிக்கு கவலையாக இருந்தது. அம்மாவுடன் அதிக நாள் இருந்தவள், குறிப்பாக வயதான காலத்தில் ஒத்தாசையாக இருந்துள்ளாள். கணவன் குடும்பம் என்று என்னை தேற்றவும் நிலை மாற்றவும் நிறைய உறவுகள் உண்டு. ஆனால் ஷியாமளாவிற்கு அம்மாதான் அத்தனையும். அதனால் ஒரு வாரம் கழித்து கண்டிப்பாக அவளை அழைத்துச் சென்று விட வேண்டும் என்ற வைராகியத்தோடு ஊருக்கு கிளம்பினாள். மறுநாள் ஷியாமளா கோயிலுக்கு சென்றாள். அம்மா சென்ற இடமெல்லாம் அம்மாவின் நினைவுகள் அவளை வரவேற்றது. அம்மா பேசியதும் திட்டியது கோபப்பட்டது என்று உருவமில்லாமல் மனத்துக்குள் அந்த காட்சிகள் படமாய் விரிந்தது.
கோயில் தூணை பார்த்தபோது ஷியாமளாவுக்கு அம்மா ஞாபகம் மீண்டும் வந்தது. இந்த இடம்தான் அவளுக்கு பெரிய ஆறுதலாக இருந்திருக்கிறது. முதுகை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தி இருக்கிறது. உறவின்றி பணமின்றி பரிதவிப்போடு இந்த தூணில் சாய்ந்த போது பாந்தமாக அந்த தூண் தாங்கி பிடித்தது. கவலையை, துக்கத்தை விலக்கி தெய்வநாயகியை உற்சாகமாய் அனுப்பி வைத்திருக்கிறது. கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு இங்கிருக்கும் அம்மன் தான் முக்கியமாக தெரியும். மெய் மறந்து வணங்கி தீபாராதனை தொட்டு ஒற்றிக்கொண்டு மனமுருகி பிரார்த்தனை செய்கையில் அவர்களின் மனம் லேசாகிறது, வலுப்பெறுகிறது. ஆனால் அம்மாவுக்கோ இந்த தூண் தான் அத்தனையும். எதேச்சையாய் ஒரு நாள் தூணில் முதுகு சாய்த்து கண்மூட உள்ளுணர்வு விழித்து கொண்டது. என்னன்னு தெரியலடி, இன்னைக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு என்றாள் தெய்வநாயகி. அம்மனின் காஸ்ட்லியான காஸ்டியூமும் அம்சமான அலங்காரமும் தான் அம்மா மனதை லேசாக்கி இருக்க வேண்டும் என்று ஷியாமளா முதலில் நினைத்தாள். ஆனாலும் ஒவ்வொரு முறையும் அம்மாவின் சந்தோஷம் ஷியாமளாவை ஆச்சரியப்படுத்தியது. சுவாமி தரிசனத்துக்கு பிறகு தூண் முன்பு அமர ஆர்வம் காட்டுவாள். இந்த இடத்தை பிடிக்க நடையில் வேகம் காட்டுவாள். பல நேரங்களில் அம்மன் தரிசனத்தை விட தூணில் சாய்ந்து கண்மூடி அமர்ந்திருப்பது தெய்வநாயகிக்கு நிம்மதியை தந்திருக்கிறது. ஆரம்பத்தில் கண்ணை மூடி சிறிது நேரத்தில் எழுந்தவள் பின்பு நேரத்தை அதிகரித்துக் கொண்டே செல்லத் தொடங்கினாள். வீட்டில் இருக்கும்போது அம்மா நின்ற இடம், நடந்திடம், தூங்கிய இடம் என்று ஒவ்வொரு நினைவாய் வந்தது போல. கோயிலுக்கு வந்தாலும் அவள் நினைவு ஷியாமளாவை தொடர்ந்தது. அம்மாவை காணாமல் அந்த தூண் பரிதவித்து நிற்பது போல தெரிந்தது. தனக்கு தூணாக தெரிந்தாலும் அம்மாவை ஒரு தோழனாய் இது தாங்கி பிடித்துள்ளது. ஒவ்வொருவருக்குள்ளும் வெவ்வேறு வினோத பழக்கங்கள். தெய்வநாயகிக்கு இந்த தூண் தெய்வீகமாய் தெரிந்திருக்கிறது. ஷியாமளா அந்த தூணையே வெறித்து பார்த்தபடி நின்றாள். தூணை பார்த்ததும் அவளுக்குள் எண்ணங்கள் சிலிர்த்தெழுந்தன. அம்மாவை எங்கே என்று தேடுகிறாயா? என் பின்னால் வருவாளோ என்று பின்பக்கம் திரும்பி பார்க்கிறாயா? உனக்கு தெரியுமா, அம்மா இல்லை, இறந்து விட்டாள். உன் தோழி இறந்தது குறித்து யாராவது சொன்னார்களா? அம்மாவின் துக்கத்தை மாற்றி வருத்தத்தை விரட்டி உற்சாகமாய் அனுப்பி வைப்பாயே, அவள் திரும்ப முடியாத இடத்துக்கு போய்விட்டாள். இது உனக்கு தெரியுமா? எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்க ஷியாமளாவின் கண்கள் கலங்கின. தூணை பார்த்தாள். கலங்கிய கண்கள் தூணை அசைவுடன் காட்டியது. அந்த தூணை கட்டிக்கொண்டு அழவேண்டும் போலிருந்தது. தூண்தான் இப்போது அவளுக்கு பெரும் துணையாக தெரிந்தது. மனதுக்குள் பேசத் தொடங்கினாள். அம்மாவை இழந்து தனிமரமாய் இங்கே வந்திருக்கிறேன். ஆறுதல் கூற வந்தவர்கள் எல்லோரும் சென்று விட்டார்கள். அம்மாவின் தோழனே, நீதான் எனக்கு இப்போது ஆறுதல். என் தாயை எப்படியெல்லாம் ஆறுதல் படுத்தினாய். எனக்கும் துக்கம் தொண்டையை அடைக்கிறது, மனம் விம்முகிறது, உள்ளுறுப்புகள் விசும்பி உடலை உதறி போடுகிறது. மெல்ல தட்டிக்கொடேன், தலையை வருடி விடேன், கைப்பிடித்து ஆறுதல் சொல்லேன். உன்னை கேலி செய்திருக்கிறேன், நிந்தித்து இருக்கிறேன், ஜடம் என்று தூற்றி இருக்கிறேன். இப்போது நானே ஜடம் மாதிரி நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கிறேன். பேசத்தான் எனக்கு யாருமில்லை. மனதில் உள்ளதை கொட்டவாவது நீ கிடைத்திருக்கிறாயே, வாயேன், நண்பர்களாகிக் கொள்வோம். ஷியாமளா தன்னை மறந்து தூணில் மெல்ல சாய்ந்து கொண்டாள். அம்மாவை தன்னை தாங்கி பிடிப்பது போலிருந்தது. ஷியாமளாவின் கண்கள் லேசாய் கண் கலங்கியது. தன்னையும் அறியாமல் மூடிக்கொண்டது. அம்மா, என்னவெல்லாம் நினைத்து இங்கு அமர்ந்தாய்? உள்ள கதறலை எப்படியெல்லாம் இங்கு இறக்கி வைத்தாய்? எனக்கும் கற்றுக்கொடு அம்மா. உடல் அதிர்ந்தது. மூடிய கண்ணுக்குள் இருள் படர்ந்தது. வெளிச்சப்தம் வெகுவாய் குறைந்தது. மன இருளில் வேகமாய் பயணித்தாள். மிகப்பெரிய பிரபஞ்சம் விரிந்தது. மண்ணும் விண்ணும் கடந்த நிலை அது. முதுகு நேராக நிமிர்ந்தது. பின்னந்தலையில் இனம் புரியாத சுர்ரென்ற உணர்வு பரவியது. ஆனந்தமான மனிதர்கள் வெண்ணிற உடையோடு மென்மையாக வலம் வந்து கொண்டிருந்தார்கள். முகம் முழுவதும் சாந்தம் ததும்ப புன்சிரிப்போடு கடந்து சென்றார்கள். கண்கள் மிளிர, உடல் மினுமினுக்க அவர்களின் குதூகலம் ஷியாமளாவை ஆச்சரியப்படுத்தியது. இது எந்த இடம்? யார் இவர்கள்? உள்ளத்தை ஆர்ப்பரிக்கும் இந்த ரம்யம் அப்படியே எனக்குள்ளும் தோற்றுகிறதே. என் கைப்பிடியுங்கள், எனக்குள்ளும் உற்சாகம் பாய்ச்சுங்கள். எட்ட நின்று பார்க்கையிலே இவ்வளவு மகிழ்ச்சி ததும்புகிறதே. என்னையும் இங்கே கொண்டு வந்து விடுங்களேன். தகிக்கிறது இந்த வாழ்வு. பந்தமில்லை, அருகாமை உறவும் இல்லை. ஏற்றுக்கொள்ளுங்கள். இங்குள்ள இன்பங்களை கொஞ்சம் பகிர்ந்து கொடுங்கள். உரக்க உரக்க பேசினாள். ஆனால் குரல்தான் வெளிவரவே இல்லை.
மனதில் தெரிந்த காட்சி தொடர்ந்தது. நீண்ட வெண்ணிற தாடி மனிதர் ஷியாமளாவை வெகுநேரம் உற்று பார்த்தவர். பின்பு அருகில் வந்து அவளின் நெற்றி தொட்டார். சுரீர் என்று மின்னல் கீற்றாய் ஒளி உள்ளுக்குள் பரவியது. சட்டென்று வெளியிலிருந்து உடல் இழுபட யாரோ அவளை உலுக்கினார்கள். சத்தமாய் கூப்பிட்டார்கள். சரசரவென்று வெள்ளை ஆடை மனிதர்கள் மறைந்தார்கள். இருள் மறைந்தது. புள்ளியாய் மாறிய ஒளி பின்பு மறைந்தது. உடல் கண்ணா பின்னாவென்று உலுக்கப்பட சட்டென்று கண் திறந்தாள். சுற்றிலும் 4-5 பேர் பதைபதைப்போடு இருந்தார்கள். என்ன ஆச்சுமா? யார் நீ? ரொம்ப நேரமா இப்படியே இருக்க, உடம்பு தூக்கி போடுதே என்றார்கள் பதறியபடி. மலங்க மலங்க விழித்த ஷியாமளாவிற்கு எதுவும் புரியவில்லை. அவர்கள் யார் என்று தெரியவில்லை. கொஞ்சம் தண்ணீர் கொடுங்க என்ற யாரோ சொல்ல ஒரு பெண் தண்ணீர் பாட்டிலை நீட்டினாள். அதை வாங்கி குடிக்க வேண்டும் என்ற நினைவே இல்லாமல் அதையே வெறித்தபடி பார்த்து கொண்டிருந்தாள். அருகில் இருந்த பெண்தான் சுதாரித்து அதை வாங்கி தண்ணீரை முகத்தில் தெளித்தாள். சட்டென்று சுருங்கிய முகம் அடுத்த வினாடியே விரிந்தது. துடைச்சு விடுங்கோ என்றபடி அருகில் வந்த அர்ச்சகர், தெரிஞ்ச பொண்ணுதான், பாவம், அப்பா இல்ல, அம்மாவும் இப்போதான் தவறிட்டாங்க, அந்த கவலையில இருந்தா வீட்ல போய் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் என்று கருவறைக்குள் சென்றவர் தட்டை எடுத்து வந்து திருநீரை அழுத்தமாய் நெற்றியில் பூசினார். நெற்றி அழுத்தம் நினைவிற்கு வர ஷியாமளாவிற்குள் மீண்டும் அதிர்வுகள் ஊடுருவியது. இவளோட வீடு யாருக்காவது தெரியுமா? சுற்றியிருந்தவர்கள் உதடு பிதுக்கினார்கள். அப்போது பக்கத்து வீட்டு சிறுமிதான் ஓடி வந்தாள். அக்கா, இங்கேயா இருக்கீங்க? ரொம்ப நேரம் உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். போனை வீட்டிலேயே வச்சு வந்துட்டீங்க. காயத்ரி அக்கா 10 தடவைக்கு மேலே போன் பண்ணிட்டே இருக்காங்க என்றபடி போனை திணித்தாள். பார்த்து போம்மா என்றபடி பூசாரி வழி அனுப்பி வைத்தார். ஷியாமளாவின் உடல் முழுவதும் தகதகவென தகித்தது. அடித்து போட்டாற் போல வலி ஊடுருவியது. கண்கள் எரிந்தன. நகங்களில் சூடு பரவியது. அக்கா பேசுங்க, போன் அடிக்குது என்ற போதுதான் இயல்புக்கு வந்தாள். ஆனாலும் இணைப்பை துண்டித்தாள். மனம் இன்னமும் உள்ளுக்குள் சென்று உடலை இழுத்தது. நடக்க நடக்க பாதங்களில் உஷ்ணம் ஊடுருவியது. கோயிலை விட்டு வெளியே வந்தவள் அங்கிருந்த குழாயில் கால் நனைத்தாள். சுடுநீராக மாறிச் செல்வது போல தெரிந்தது. முகம் கழுவி கைகளை அலம்பிவிட்டு வீட்டை நோக்கி நடக்கத் துவங்கியவளை அச்சிறுமி ஆச்சரியமாக பார்த்து கொண்டே இருந்தாள். திவாகரனின் வீடு, இது சரியா வருமா பாரு என்று தன் பக்கம் இருந்த லேப்டாப்பை காயத்ரி பக்கம் திருப்பினான். வயிறு அதிராமல் மெல்ல மெத்தையில் நகர்ந்து உட்கார்ந்தவள் எட்டி லேப்டாப்பை இழுக்க முயல, இரு என்ற திவாகர் அவளுக்கு மிக அருகில் வைத்தான். ஸ்கிரீனில் தெரிந்த பையன் படத்தை பார்த்துவிட்டு, பொருத்தமா இருக்கும்னு தோணுதுங்க, ஆனா போட்டோ மட்டும் பார்த்து முடிவு பண்ண முடியாதே என்றாள். எல்லா டீட்டெயிலும் இதிலே இருக்கு, பாரேன் என்று பக்கத்தை கீழிறக்கிக் கொண்டே சென்றான். ஜாதக பொருத்தம் சரியா இருக்கணுமே என்றாள் மீண்டும். பார்த்தாச்சுப்பா, இந்த சம்பந்தம் சரியா வரும்னு தோணுது. எனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்த 11 சம்பந்தத்துல சலிச்சு ஆராய்ஞ்சி அதை 4ஆ மாத்தி வச்சிருக்கேன். முடிவு பண்ண வேண்டியது நீதான் என்றான். நான் என்னங்க முடிவு பண்றது? அவளுக்கு பிடிச்சா சரிதான், முதல்ல அவட்ட கேட்போம் என்றாள். சின்னதாய் யோசித்த திவாகரன், ஆமா, அவளுக்குன்னு எதுவும் எதிர்பார்ப்பு இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி ஃபில்டர் பண்ணி அவட்ட கேட்போம். எது பிடிக்குதோ அதையே முடிச்சிடுவோம் என்றான். அப்படி குறிப்பிட்டு சொல்லும்படியான எதிர்பார்ப்பு அவளுக்கு இருக்கிற மாதிரி தெரியலங்க. அவ கேரக்டர் எப்பவுமே சுத்தி இருக்கிறவங்கள அவ பக்கம் இழுக்க வச்சிடும் என்றாள். லேப்டாப்பை மூடிவிட்டு அவள் சொல்வதை கவனிக்க ஆரம்பித்தான். அவளோட கேரக்டரே வினோதமா இருக்குங்க. கஷ்டம், சிக்கல், மகிழ்ச்சின்னு உணர்ச்சிகளுக்குள்ள ஆழமா போக மாட்டா. அதனாலதான் அவளால யதார்த்தமாவே இருக்க முடியுது என்றாள். உங்க அப்பா குணம் இல்லே என்றான். அப்படியும் சொல்ல முடியாது, ஆனா ஓரளவிற்கு கரெக்ட். அதனால அவட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணலாம் என்றாள். ஆமாடி, எனக்கும் சகலைய பார்க்கணும் போல இருக்கு என்றான் திவாகரன். முகம் மலர்ந்த காயத்ரி, என்னது சாருக்கு புது சொந்தம் மேலே இவ்வளவு அக்கறை என்றாள். காயத்ரியின் கையை எடுத்து கோர்த்து கொண்ட திவாகர், எங்க வீட்டு சொந்தத்திலிருந்து ரொம்ப விலகி வந்துட்டோம். உன் பக்கமும் பெருசா உறவுகள் இல்ல. மனைவி, அம்மா, அப்பான்னு கடந்து உண்மையான சில உறவுகளை மனசு தேடுது. உனக்கு தெரியாது காயத்ரி, உங்க அப்பா உயிரோடு இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு நிறைய தடவை தோணியிருக்கு என்றான். திடுக்கிட்ட திவாகரை ஆச்சரியமாய் பார்த்தாள். ஆமாப்பா, ஏனோ எனக்கு மாமனார்னு ஒரு சொந்தம் இல்லாமலே போச்சு. ரொம்பவே மிஸ் பண்றேன். உங்க அம்மா நல்லா பழகினாலும் மாமனார் கூட வெளியில போறது, அரட்டை அடிக்கிறதுன்னு அந்த உறவிலேயும் சில உற்சாகங்கள் இருக்கு என்றான்.
கண் கலங்கிய காயத்ரி. உண்மைதாங்க, அப்பா உயிரோடு இருந்தா உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பாரு. உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாவும் இருந்திருக்கும். யதார்த்தமா பேசுறத நாள் பூராம் கேட்டுட்டே இருக்கலாம் என்றாள். அட லூசு, அதுக்கு ஏன் கண் கலங்குறே, சும்மா தோணுச்சு சொன்னேன் என்றான் அவளை சமாதானப்படுத்தியபடி. எனக்கு தெரியுங்க, எங்க வீட்டுக்கு போனா நாங்க 3 பேரும் சமையல் பண்றோம். பேர் வழின்னு கிச்சனுக்குள்ள புகுந்துடுவோம். நீங்க மட்டும் ஹால்ல உட்கார்ந்துருப்பீங்க, டிவியே பார்ப்பீங்க, அப்புறம் போர் அடிச்சு தூங்கிடுவீங்க. அப்போ எல்லாம் எனக்கு கவலையா இருக்கும். அப்பா இருந்தா உங்களுக்கு கம்பெனியா இருந்திருக்குமேன்னு தோணும் என்றாள். சரி விடு, அதையே யோசிச்சுட்டு சீக்கிரம் உன் தங்கச்சிட்டே இந்த ஜாதகத்தை எல்லாம் காட்டு. எது அவளுக்கு பிடிக்குதோ அதையே முடிச்சிடுவோம் என்றான். ஆமாங்க, டெலிவரி டேட் வேற நெருங்கிடுச்சு. இப்பவே அவளுக்கு பார்க்க ஆரம்பிச்சாதான் சரியா இருக்கும் என்றாள் காயத்ரி. நாளைக்கு முதல் வேலையா அவளுக்கு மெயில் பண்ணிடு, பார்த்து சொல்லட்டும், அப்புறம் விரிவா பேசலாம். வயிற்றை பிடித்தபடி மெல்ல அவன் பக்கம் திரும்பி அமர்ந்தவள். பாவம்ங்க, அவ பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லாம தனியாவே இருக்கா. வயசு பொண்ணு, நைட் திடீர்னு காய்ச்சல் தலைவலினா கூட என்ன செய்வாளோன்னு திக் திக்னு இருக்கு என்றாள் வருத்தத்துடன். காற்றிற்கு அவளின் நெற்றியில் வந்து விழுந்த முடியை திவாகரன் சரி செய்தபடி, அவ குணம் வேறடி, அதெல்லாம் சமாளிச்சிருவா பாரேன். தனியா இருக்கான்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா அவளை சுத்தி ஒரு கூட்டத்தையே கூட்டி வச்சுட்டு அரட்டை அடிச்சிட்டு இருப்பா. அநேகமா இப்ப கூட கையிலே ஒரு பிரம்பை வச்சுட்டு சொல்ல போறீங்களா இல்லையான்னு மிரட்டிட்டு இருப்பா. சொல்ல போறீங்களா இல்லையா என்று பொய் கோபத்துடன் பிரம்பை பிடித்தபடி நின்றிருந்த ஷியாமளாவை சுற்றிலும் அமர்ந்திருந்த குழந்தைகள் பயமாய் பார்த்தன. வழக்கமாக அவள் முகத்தில் தெரியும் சாந்தமில்லை, குறும்பு இல்லை, அநியாயத்திற்கு பாவனையாய் கோபப்பட்டு கொண்டிருந்தாள். எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அஸ்வத்தாமன் யாரு? பிரம்பை தன் உள்ளங்கையில் மென்மையாய் அடித்துக் கொண்டிருந்தாள். எங்களுக்கு தெரியல, நீயே சொல்லுக்கா. கனத்த மௌனத்துக்கு ஒரு ஆண்டுதான் முற்றுப்புள்ளி வச்சது. நல்லா கேட்டுக்கோங்க. அஸ்வத்தாமன் துரோணாச்சாரியாருடைய மகன். குருச்சேத்திர போரிலே இவர் இறந்துட்டதா பொய் சொல்லித்தான் துரோணாச்சாரியாரை வீழ்த்தினாங்க. என்ன பொய்க்கா சொன்னாங்க? குருச்சேத்திர போர்னா என்னக்கா? 2 குழந்தைகள் ஒரே நேரத்திலே கேள்வி கேட்க இருவரையும் பார்த்தாள். யார் கேள்விக்கு முதல்ல பதில் சொல்றது என்றாள். 2மே கைகளை தூக்கிக் கொண்டு குதித்தது. எனக்குத்தான், எனக்குத்தான். யார் எனக்கு சாக்லேட் தர்றாங்களோ அவங்க கேள்விக்குத்தான் முதல்ல பதில் சொல்லுவேன் என்றாள். அந்த குட்டி பையன் கையில் வைத்திருந்த சாக்லேட்டை அழுத்தி மூடிக்கொண்டான். பேபி கட்டிங் பேபிதான். சட்டென்று ஷியாமளா முன் கை விரித்தாள். இந்தாக்க சாக்லேட், நீ தாண்டி குட் கேர்ள் என்றவள் கவரை விரித்து சாக்லேட்டை வாயில் போட்டுக் கொண்டாள். பின்பு குருச்சேத்திரம்றது ஒரு இடம். குழந்தைகள் ஒட்டுமொத்தமாய் எதிர்ப்பு குரல் எழுப்பின. ஐயோ அக்கா, அது இவன் கேட்ட கேள்வி. சாக்லேட் தராதவனுக்கு முதல்ல பதில் சொல்றீங்க. ஐயோ சாரி பாப்பா, உன் கேள்விக்கு பதில் சொல்றனே. துரோணர் போர்க்கலையில் வித்தகர். வித்தகர்னா என்னக்கா? வந்து சிறந்தவர், வல்லவர்னு அர்த்தம். இவரை யாராலையும் ஜெயிக்க முடியாது. அப்புறம் எப்படிக்கா கொன்னாங்க? சொல்றேன்னு அவசரப்படாதீங்க. வாழ்க்கையை வெறுத்து அவரா முடிவு பண்ணும் போதுதான் மரணமே அவரை நெருங்கும். அக்கா, இது மாயாஜால கதை மாதிரி இருக்கு. நெஞ்சில் கை வைத்து கண் விரித்து போலியாக அதிர்ந்தவள், அடப்பாவிகளா, இது இதிகாசம்டா. பேசாம கேளுங்க. பாண்டவர்கள் எவ்வளவு முயற்சி பண்ணியும் துரோணரை வீழ்த்த முடியலை. குழந்தைகள் அனைத்தும் அமைதியாய் அவள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தன. அதனால அர்ச்சுனன் தர்மனை போய் சொல்ல சொன்னார். மகன் அஸ்வத்தாமன் இறந்துட்டான்னு சொல்லு, நொறுங்கி போய் வாழ்க்கையை வெறுத்திடுவார். அப்போ வில்லை கீழே வைப்பார், ஈஸியா கொன்னுடலாம்னு ஐடியா கொடுக்கிறார். ஐயோ என்று அலறின குழந்தைகள். அர்ஜுன் இதுக்கு ஒத்துக்கல, அதனால தர்மரை பொய் சொல்ல சொல்றார் என்று நிறுத்திவிட்டு குழந்தைகளை பார்க்க அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தனர். ஏண்டா கவனிக்கிறீங்களா இல்லையா என்றாள் பிரம்பை உயர்த்தியபடி. நீ தானக்கா இடையிலே பேசக்கூடாதுன்னு சொன்ன, அதுக்காக அமைதியாவே இருப்பீங்களா? நான் பேசுறப்போ இடையிடையே அப்படியா? அப்புறம் இன்னும் பொருத்தமா சொல்லிட்டே இருக்கணும். அப்போதாண்டா கதை சொல்றதுக்கும் ஆர்வமா இருக்கும் என்றாள். கூட்டத்திலிருந்த ஒரு சிறுமியும் பையனும் மெல்லமாய் முணுமுணுத்து கொண்டனர். சந்தேகம் ஏதாவது கேட்கணும்னா ஒவ்வொருத்தரா கேட்கணும். மொத்தமா கேட்டனால சாக்லேட்டை எல்லாம் அந்தக்கா பிடுங்கிட்டாங்க என்றான் அந்த சிறுவன். அங்க என்னடா முணுமுணுப்பு? தர்மர் பொய்யே சொல்ல மாட்டார், அர்ஜுனன் சொன்னதுக்கு ஒத்துக்க மாட்டார்னு சொல்றான்கா. நீ என்னடி சொன்ன? அர்ஜுனன் சொன்னதை தர்மர் தட்டாம செய்வார், அதனாலே பொய் சொல்லுவார்னு சொன்னேங்கா. டே விக்கி, 2 பேர்ல யார் சொன்னது சரின்னு பெட் வச்சுக்கலாமா என்று அவன் கையில் இருந்த சாக்லேட்டை ஷியாமளா ஆசையாய் பார்க்க, அந்த சிறுவன் பதறி தன் கையில் இருந்த சாக்லேட்டை மேலும் இறுக மூடிக்கொண்டான்.
அவசர அவசரமாய், இல்லக்கா, தப்பா சொல்லிட்டேன். தர்மர் நிறைய பொய் சொல்லுவார். இவ சொன்னதுதான் சரி என்றான் சாக்லேட்டை காப்பாற்றும் நோக்கத்தில். ஷியாமளா டேபிள் மேலே இருந்த பிரம்பை எடுத்து கோபமாக காற்றில் சுழற்றினாள். ஒரு சாக்லேட் ஒன்ட்ட இருந்து வாங்க முடியுதா? இரு போறதுக்குள்ளே வாங்குறனா இல்லையா பாரு என்றவள் பிரம்பை மீண்டும் டேபிளில் வைத்துவிட்டு மீண்டும் கதை சொல்லத் தொடங்கினாள். ஒரு வழியா கிருஷ்ணனே ஐடியா கொடுக்கிறார். அஸ்வத்தாமன்னு ஒரு ஆண் யானை இருக்கு. இந்த குருசேத்திர போர்ல அது இறந்துடுச்சு. அந்த யானை பேரை சொல்லி அஸ்வத்தாமன்ற யானை இறந்துடுச்சுன்னு சொல்லுன்னு உள்நோக்கத்தோட சொல்றாரு. நீயும் உண்மை சொன்னது மாதிரி இருக்கும், துரோணரையும் வீழ்த்தின மாதிரி இருக்கும்னு சொல்றாரு. இந்த கிருஷ்ணர் பயங்கரமான ஆளா இருப்பார் போல இருக்கு என்றான் ஒரு சிறுவன். ஆமாப்பா, கெட்டவங்களை அழிக்க நிறைய சூட்சுமத்தை கிருஷ்ணர் கையாள்வார். அதிலே ஒண்ணுதான் இது. சூட்சுமம்னா என்னக்கா? அது டெக்னிக்னு வச்சுக்கோயேன் என்றாள். தினமும் கதை சொல்றேன்னு சாக்லேட்டை பிடுங்கி திங்குறீங்களே, அது மாதிரியாக்கா என்று அந்த சிறுவன் சொல்ல அனைவரும் சட்டென்று சிரித்தார்கள். ஷியாமளா கோபமாய் முகத்தை வைத்துக் கொண்டாள். அது சாக்லேட் கொடுத்தவங்க சொல்லணும், ஒன்ட்ட இருந்து ஒண்ணு கூட வாங்க முடியலையேடா என்றாள். அக்கா, நீங்க சொல்லுங்க. அந்த பக்கம் இருந்து ஒரு சிறுமி கத்த, இருட்டி சொல்றேன். வேற வழியில்லாம தர்மர் அசுவத்தாமன்ற யானை இறந்துடுச்சுன்னு சொல்ல முடிவெடுத்து அசுவத்தாமனை சத்தமாகவும் யானை இறந்துடுச்சுன்றதை மெல்லமாகவும் சொல்லலாம்னு முடிவெடுத்தாரு. இவர் கிருஷ்ணனை விட கில்லாடியா இருப்பார் போல இருக்கு. ஆமா, ஆனா நம்ம கிருஷ்ண பரமாத்மா தான் எல்லாம் தெரிஞ்சவராச்சே. தர்மனோட மனோட்டத்தை புரிஞ்சுகிட்டு தர்மன் அசுவத்தாமன்னு சப்தமா சொன்னதும் சங்கை எடுத்து சப்தமாக ஊதுறார். எதுக்கு? போர் நடக்கிறப்போ எதிரணியைச் சேர்ந்த இளவரசர்கள், தளபதிகள், முக்கியமான வீரர்கள் இறந்தா இப்படி தகவல் தெரிவிக்கிறது வழக்கம். தர்மர் அசுவத்தாமன்னு சொன்னதும் சங்கு ஊதினால துரோணர் தன் மகன்தான் இறந்துட்டான்னு நினைச்சு சோர்ந்து போய் வில்ல கீழே வச்சுட்டாரு. குட்டீஸ்கள் அனைத்தும் மெய் மறந்து கதையில் லயித்து போய் இருக்க மெல்ல அவர்கள் அருகே காட்சியை விளக்கியபடி மெல்ல மெல்ல அவர்கள் பக்கம் நடந்து சென்றாள். சட்டென்று அந்த பையன் அனிச்சையாய் விரல்களை விரித்து வைத்திருக்க லபக் என்று குனிந்து அவனிடமிருந்த சாக்லேட்டை எடுத்தபடி, டக்குன்னு அர்ஜுனன் துரோணர் மீது வில்லை விடறார் என்றாள். சாக்லேட் பறி போனது தெரிந்ததும் அந்த பையன் கை கால்களை உதறியபடி அழ அருகில் இருந்த குழந்தைகள் அவனை சமாதானப்படுத்த தொடங்கின. டேய், இது கதைதாண்டா, ஏன் அழற? அவங்க தப்பானவங்க, அதனாலேதான் அவங்கள அர்ஜுனன் கொன்னாரு என்றனர். அழுகையை குறைத்தவன், அதுக்கு அழல, அந்தக்கா என்னை ஏமாத்தி சாக்லேட்டை எடுத்துக்கிட்டாங்க என்றபடி மீண்டும் காலை உதறியபடி அழத் தொடங்க சுற்றியுள்ள குட்டீஸ் எல்லாம் பெரும் சப்தத்தோடு சிரிக்கத் தொடங்கின. ஷியாமளா தன் கையில் மறைத்து வைத்திருந்த சாக்லேட்டை எடுத்து அவனிடம் நீட்டினாள். வேண்டாம்டா சாமி, நீயே வச்சுக்கோ, இத சாப்பிட்டா எனக்கு வயிற்று வலிதான் வரும் என்றாள். சாக்லேட்டை வாங்கியவன், நீயே சாக்லேட் திருடுற, அப்புறம் எதுக்கு நீதி போதனை கதையெல்லாம் எங்களுக்கு சொல்ற என்றவன் அருகில் இருந்தவனை பார்த்து, டேய் வாடா போகலாம் என்றபடி துணைக்கு 2 வாண்டுகளையும் சேர்த்து கொண்டு வேகமாக ஓடத் துவங்கினான். பிரம்பை எடுத்த ஷியாமளா, படவா நில்லுடா என்றபடி நைட்டியை இலேசாய் தூக்கி பிடித்தபடி துரத்தினாள். அதற்குள் அவன் வெளியில் ஓடிவிட இடுப்பில் கை வைத்தபடி முறைத்தாள். பின்பு பிரம்பை ஆட்டியபடி கோபத்துடன், நாளைக்கு வாங்க, உங்களுக்கு இருக்குடி என்றாள். என்ன நண்பர்களே, இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏறத்தாழ கதையோட இறுதி பகுதிக்கு போக போறோம். ஷியாமளாவின் எதிர்காலம் என்ன? காயத்ரி பார்த்த மாப்பிள்ளை ஷியாமளாவுக்கு பிடிச்சிருந்ததா? அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு திருப்பங்களோட கதை முடிய போகுது. அதனால அடுத்து வர்ற வீடியோவையும் தவறாம பாருங்க. இது சேனலோட சொந்த படைப்பு. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மத்தவங்க லைக் பட்டனை தட்டி எங்களை உற்சாகப்படுத்துங்க. ஓகே, பாய்.